தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தொண்டர் படை இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மஞ்சள் நிற டிஷர்ட் அணிந்தபடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் படையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களும் 5000 பேருக்கு என்ற அடிப்படையிலே தான் 500 பேர் களமிறங்கியதாக அந்த கட்சியின் சார்பில் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது 20,000க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தொண்டர் படையும் போதுமானதாக இல்லை. அங்கு காலையில் வந்தவர்களுக்கு 5000 பேருக்கு குடிதண்ணீர், அவர்களுக்கு தேவையான பிஸ்கெட், குளுக்கோஸ் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கூட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மாற்று ஏற்பாடு, அதாவது கூடுதலான குடிதண்ணீர் வரவைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் செல்கிறார்கள். எங்கள் திரையிலேயே பார்க்கலாம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது 18 வயது முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் தான் 90% பேர் பார்க்க முடிகின்றது. பெரும் இளைஞர் பட்டாளம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஏறக்குறைய பெரும்பகுதி இளைஞர்கள் இந்த பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். இதிலே விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சாராதவர்களும் கூட பலர் வந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு கட்சி அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து பல ஆண்டுகளாக விஜயனுடைய திரைப்படங்களை பார்க்கிறோம், விஜயனுடைய தீவிர ரசிகர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதன் காரணமாக எங்கள் பகுதிக்கு பல ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய நடிகர் விஜயை பார்க்க வேண்டும், அவர் எங்கள் தளபதி, எனவே அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற பெரும் ஆவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பல பேர் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கும் மதுரை மாநாட்டிற்கும் சென்றதாகவும் அங்கு அருகில் பார்க்க முடியவில்லை. ஆனால் புதுச்சேரியிலே எங்களுடைய மாநிலத்திற்கு வருகின்றார், எங்களுடைய பகுதியில் என்பது மிக குறைவான கூட்டம்தான் இருக்கும். எனவே இந்த இடத்தில் எளிதாக நாங்கள் தளபதியை பார்ப்போம், அவருடைய பேச்சையை கூட நாங்கள் பிறகு பார்த்து கொள்வோம், அவரை நேரில் மட்டும் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏராளமானோர் ஆர்ப்பரிப்போடு கூடியிருப்பதை இங்கே பார்க்க முடிகின்றது. இந்த உப்பளம் துறைமுகம் அந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இங்கு வருவதற்கு 3 பிரதான சாலைகள் இருக்கின்றது. 3 பிரதான சாலைகளிலும் தற்போது வரை கூட்டம் அலைமோதி கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது நேரம் சரியாக தற்போது 10:39 மணி ஆகின்றது. இப்போதும் கூட கூட்டம் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மைதானத்தை ஒருபுறம் பார்க்கின்றோம். மைதானத்திலே ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய பல பேர் விஜயனுடைய புகைப்படத்தை கொண்டு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. புதுச்சேரி முதலமைச்சரும் விஜயும் ஒன்றாக இருப்பது போலெல்லாம் புகைப்படங்களை டிசைன் செய்து அவர்கள் கொண்டு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காவல்துறையை பொறுத்தவரையில் சுமார் 2000 பேர் காவல்துறையினர் இந்த மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் பகுதி விஜய் வரக்கூடிய வழிநடுக்க என்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பாதுகாப்பாக விஜயை அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும், விஜயை பார்ப்பதற்காக இந்த பொதுக்கூட்டத்திற்காக வரக்கூடிய தொண்டர்களை சரியாக வழிநடத்தி அவர்களை பாதுகாப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பும் காவல்துறையிடம் இருக்கின்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அனைத்து காவலர்களுக்குமே, அதாவது தமிழ்நாடு மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இது ஒரு பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது. யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் அனைவருடைய கவனமாக இருக்கின்றது. காரணம், அதிமுக திமுக போன்ற கூட்டங்களுக்கு வரக்கூடியவர்கள் பெரியவர்கள் வருவார்கள், அவர்கள் உறுப்பினர்களாக பதிவு செய்தவர்கள் வருவார்கள். ஆனால் இங்கு நாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் 40%, 50% என்று சொன்னால் அதை தாண்டி ரசிகர்களும் உள்ளூர் மக்களும் பொதுமக்களும் விஜயனுடைய தீவிர விசிறிகளும் வருவதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்கள் எவ்வளவு பேர் வருகிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை கணிப்பதே மிக சிரமமாக இருப்பதாக நுண்ணறிவு பிரிவை சார்ந்த காவல்துறையினரும் தெரிவிக்கிறார்கள். இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தின் ஒரு பகுதி சேரும் சகதியமாக இருக்கின்றது. இந்த மாநாட்டை நாம் முன்கூட்டியே சொன்னது போல இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் சுமார் 20,000 பேர் 25,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடம்தான். ஆனால் 5,000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என கொடுக்கப்பட்ட காரணத்தினால் மைதானத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் அவர்கள் தயார் செய்து அந்த இடத்தில் நாற்காலிகள், தேவையான அம்சங்கள், குடிதண்ணீர் போன்றவையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் தற்போது ஒட்டுமொத்த புதுச்சேரியினுடைய பெரும்பங்கு இளைஞர்களும் உள்ளே புகுந்து விட்ட காரணத்தினால் சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய பராமரிக்கப்படாத பகுதி தற்போது அங்கும் இளைஞர்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், விஜய் நின்று பேசுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த இடத்தில் நின்றால் விஜயை பார்த்துவிட முடியுமா, அவர் வரக்கூடிய வழியாக அந்த சேரும் சகதியமாக இருந்தாலும் கூட அங்கே நின்று பார்த்துவிட முடியுமா என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே
தற்போது கூட்டமாக ரசிகர்களும் தொண்டர்களும் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையிலே தமிழ்நாட்டில் எத்தனையோ பல கூட்டங்கள், 2 மாநாடுகள், அதே போல மக்கள் சந்திப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களை விஜய் செய்திருக்கின்றார். ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரையிலே அவர் இங்கு மக்கள் சந்திப்புக்காக வருவது இதுதான் முதல் முறை. அதாவது ஏற்கனவே நடிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றங்கள் சார்பிலே இங்கே வருவது, தொடர்ந்து ரசிகர்களை சந்திப்பது, நற்பணி கூட்டங்களை நடத்துவது ஆகியவற்றுக்காக எல்லாம் வந்திருக்கின்றார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் இப்போதுதான் வருகின்றார். எனவே ஒரு நடிகராக நாம் பார்த்தோம்.